மத்திய அரசோட வேலைவாய்ப்பு திட்டங்கள் எல்லாமே இந்தியில தானே இருக்கு. அப்ப இந்தி படிச்சுட்டு ஈஸியா அவங்க மத்திய அரசு வேலையில சேர்ந்துருவாங்க. நம்ம தமிழ்நாட்டு மாணவருக்கு இங்கிலீஷ் படிச்சுட்டு இந்தி தெரியாம மத்திய அரசோட வேலைவாய்ப்புல சேர முடியாம வழக்கம் போல கஷ்டப்பட்டு நம்ம ஆங்கிலம் 10 வருஷமா கஷ்டப்பட்டு இருக்க மாதிரி. அதுக்குதாங்க நம்ம ஆங்கிலம் இருக்கட்டும் தொடரட்டும். ஆங்கிலம் படிச்சும் கூட மத்திய அரசு வேலையில அதிகமா 10-15 வருஷத்துல ரிசல்ட் தமிழ்நாட்டோட ரிசல்ட் பெருசா இல்லையே சார். அதெல்லாம் நல்ல டோட்டலா குறைஞ்சிருக்கு. மத்திய அரசு பணியிடங்கள்ல தமிழக ஊழியர்களுடைய எண்ணிக்கை குறைவு. 10 வருஷத்துல குறைஞ்சிருக்கு. இல்ல அதெல்லாம் டோட்டலா குறையல. ஆங்கிலம் தொடர்ற வரைக்கும் எந்த ஆபத்து நமக்கு இல்லை. ஆங்கிலம் தொடரப்பட வேண்டுங்கிறது தான். அந்த ஆங்கிலம் தொடருவதற்கான வழிமுறைகளை அரசியல் சட்டத்திலே சில திருத்தங்களை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு, அதுவும் குறிப்பாக திமுக அரசு முன்னெடுக்க வேண்டும். இப்போ இதே முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, 40 MP நாங்கள் என்ன திருத்தங்கள் வேணும் இருந்தாலும் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இப்போ இந்த 40 MPக்களும் நாடாளுமன்றத்தை என்ன வற்புறுத்தணும்னா, இந்த சட்ட திருத்தங்களை, அரசியல் சட்ட திருத்தங்களை வற்புறுத்தி அந்த திருத்தங்களை கொண்டாந்து ஆங்கிலம் நீடிக்க வேண்டும். அதே மாதிரி இந்த அட்டவணை மொழி இருக்குது இல்லைங்களா, 22 மொழி இருக்குது. அந்த 8வது அரசியல் சட்டத்தில் 8வது அட்டவணைன்னு ஒன்று இருக்குது. அந்த 8வது அட்டவணையில் 22 மொழிகள் இருக்குது. அந்த 22 மொழிகளில் ஒன்று தான் இந்தி. அந்த 22 மொழிகளில் ஒன்று தான் சமஸ்கிருதம். அந்த 22 மொழிகளில் ஒன்று தான் தமிழ். ஆங்கிலம் இல்லை.